வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாதாம் மில்க் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பாதாம் மில்க் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அந்த பவுடர் வேணும்ல. இன்றைக்கி ஹோம்மேட் பவுடர் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பவுடர் கடையில் வாங்கும்போது என்ன பண்ணால் ஃபைன் பவுடராக இருக்கும், சக்கரை இனிப்பு தன்மை அதிகமாக இருக்கும், அது ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி பாதாம் பருப்பை வச்சு எப்படி ஹோம்மேடில் இந்த பவுடர் பண்ணுறது. இந்த பவுடர் பண்ணும்போது நல்ல ஃபைன் பவுடராக பண்ணாமல் குறைன்னு அரைச்சி அதுக்கப்புறம் எப்படி இந்த பாலில் போட்டு யூஸ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். மார்னிங்கில் இந்த டீ காஃபி சாப்பிட்றதுக்கு போல் இந்த மாதிரி பாதாம் பால் சாப்பிட்லாம், நைட்லேயும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. பாதாம் பவுடர், பாதாம் பாலுக்கு தேவையான பொருட்கள்: பாதாம் 200 கிராம், பால் தேவையான அளவு, சர்க்கரை தேவையான அளவு, மஞ்சத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அதாவது சுக்கு பவுடர் 3/4 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 3/4 டீஸ்பூன், குங்குமப்பூ தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த பாதாம் பருப்பு பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த பாதாம் பருப்பில் இருக்க அந்த தோலை நம்ம ஃபஸ்ட்டு பீல் பண்ணோம். இந்த தோல் எடுக்கிறது 2 விதமாக நீங்கள் எடுக்கலாம். ஒன்று ஓவர் நைட்டில் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோல் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம். எனக்கு சீக்கிரமாக பண்ணணும், சீக்கிரமாக தோல் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொதிக்கிற தண்ணியில் இந்த பாதாம் பருப்பு போட்டு தோல் எடுக்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். இங்கே சூடாக இருக்க தண்ணியில் இந்த பருப்பு இதில் போடுறோம். பாயில் பண்ணக்கூடாது, சுடு தண்ணியில் போட்டு நீங்கள் எடுத்துருக்கணும் 6லேருந்து 8 நிமிஷத்தில். அப்போ தான் அந்த தோல் சீக்கிரமாக நல்லா வரும். பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது அந்த பவுடர் ப்ராப்பராக வராது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பாயில் பண்ணாமல் ஸ்கின் எடுக்க மட்டும்தான் இந்த சுடு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, அந்த பருப்புலேருந்து தோல் ஈஸியாக இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிச்சிங்க. சின்ன குவான்டிட்டியாக இருந்தால் அப்படியே நீங்கள் பீல் பண்ணி எடுத்துலாம். வீட்டில் 1 கிலோ இல்லை 1/2 கிலோ நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த டைமில் ரொம்ப டைம் எடுக்கும்ல. அதனால இந்த மாதிரி துணி எடுத்து லைட்டாக நீங்கள் க்ரஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணும்போது தோல் தனியாக வந்துடும், அதுக்கப்புறம் பருப்பும் தனியாக வந்துடும். அப்படின்னா வீட்டில் முறம் இருக்கும்ல, அந்த முறத்தில் நீங்கள் லைட்டாக புடச்சிங்கன்னா உங்களுக்கு தோல் தனியாக போய்டும், பருப்பு ஈஸியாக தனியாக எடுத்துடலாம். பார்த்தீங்களா, இப்போ அந்த பருப்பு தோல் எல்லாம் தனியாக வந்திருக்கா. இப்போ இந்த பருப்பை நம்ம என்ன பண்ணுறோன்னா, டைரெக்டாக சன்லைட்டில் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மண்சட்டில் போட்டு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும். அதே டைமில் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணினா கண்டிப்பாக அந்த ஆயில் வெளியே தள்ள ஆரம்பிக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்துடலாம். அப்படியே இல்லைன்னா வீட்டில் ஓடிஜி இருக்குது, மைக்ரோ ஓவன் இருக்குன்னா அந்த டைமில் ஸ்லோ டெம்பரேச்சர் வச்சு ரோஸ்ட் பண்ணிடலாம். அதாவது ப்ரீ ஹீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் 120 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பருப்பு உள்ளே வச்ச பிறகு லோ டெம்பரேச்சரில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். சன்லைட்லேயும் பண்ணலாம், அடுப்புலேயும் ரோஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா வீட்டில் இருக்க அவன் இல்லை ஓடிஜியில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ பாலை கொதிக்க விட போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்க இந்த பால் ஃபுல் ஃபேட் மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் கிட்டனா எப்போவுமே ஆடையோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு பர்டிகுலராக. இந்த பால் கொதிச்சு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடை மேலே வருது. இந்த மாதிரி ஆடை வந்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த சர்க்கரை, சுக்கு பவுடர், ஏலக்காய் பவுடர், மஞ்சத்தூள், சேஃப்ரான் இதெல்லாம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். அதனால் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக, சேஃப்ரான் போட்டிருக்கேன்.
சுக்கு பவுடர் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. ஆனால் சுக்கு பவுடர் கம்பல்சரி. இந்த மாதிரி சூடான பாதாம் பால் ரெடி பண்ணினா அந்த டைமில் சுக்கு பவுடர் போட்டுருக்கணும். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்ல ஃபைன் பவுடராக ரெடி பண்ணியிருக்கணும். ரெடியான அந்த பவுடரை அப்படியே டேரெக்டாக ஒரு பவுலில் மாற்றி காமிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு ஃபைன் பவுடரை ரெடி பண்ணணும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அதே மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாதாம் பருப்பு இதில் ஆட் பண்ணுறோம். பாதாம் பருப்பு வந்து ஃபைன் பவுடரை நம்ம பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் குறைன்னு, அதாவது 80% 90% அளவுக்கு. எப்பவுமே சூடான பாலில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லைட்டாக குறைன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் திருச்சி முதல்லாம் போகும்போது இந்த பாதாம் பால் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. இது என்னோட ரெசிபி, அதனால் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாம் பருப்பும் அந்த சக்கரை பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு அரை மணி நேரம் அப்படின்னா 1 மணி நேரம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும் சொல்லி விட்டுருங்க. அதுக்கு பிறகு டைட்டான ஜாரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுன்னா கெட்டு போகாது. இந்த பவுடர் 10லேருந்து 15 நாள் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் இந்த பாதாம் பவுடரும் இந்த பாதாம் பாலும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். தேவையான அளவுக்கு இந்த பவுடர் போட்ட பிறகு சூடாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பால் இதில் போட்டு நல்லா சூடாக ஆற்றி நீங்கள் சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான பாதாம் பால் ரெடி. இன்றைக்கி நம்ம சேனலில் பாதாம் பவுடர் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த பவுடரை வச்சு எப்படி பாலில் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுறது பார்க்குறோம். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பாதாம் பால் நீங்கள் சர்வ் பண்ணும்போது எப்படி சர்வ் பண்ண சொல்கிறேன். ஒரு கிளாஸில் தேவையான அளவுக்கு இந்த பாலை ஊற்றுங்க. ஊற்றி முடித்த பிறகு அந்த பால் மேலே இருக்க ஆடை இருக்குல்ல, அந்த ஆடை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு கடையில் தான் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். கார்னிஷ்காக கொஞ்சம் பாதாம், அதுக்கப்புறம் சேஃப்ரானாக போட்டிங்கன்னா ஒரு அல்டிமேட்டான ஒரு பாதாம் பால் ரெடி. ஏன்னாங்க இப்போ இந்த பாதாம் பவுடரை வச்சு எப்படி பால் மிக்ஸ் பண்ணி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த பாதாம் பருப்பு டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் 10 பருப்பு நீங்கள் அப்படியே எடுக்கலாம். இந்த 10 பருப்பு அப்படி எடுக்கணும்னா தோலோட ஊற வைக்காமல் இல்லை, ஊற வச்ச பருப்பு தோல் எடுத்த பிறகு நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ண சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த பாதாம் பருப்பு நீங்கள் சாப்பிட்லாம். டயட்டில் இருக்குன்னு வச்சுன்னா சஃபிஷியன்ட் குவான்டிட்டி 10 பருப்பு. என்னால் 10 பருப்பு சாப்பிட முடியல அப்படின்னு 5 பருப்பை நீங்கள் சாப்பிட்லாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.